வெல்கம் டு மகாமேதா அகாடமி. போன வீடியோவில் நாம் ஃபுல் ரீபோசஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நாம் பார்ஷியல் ரீபோசஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் பார்ஷியல் ரீபோசஷன்? Partial repossession is a taking back a part of the goods from the higher purchaser. அதாவது ஹையர் பர்ச்சேசர்கிட்ட கொடுத்த குட்ஸை அதோட பாதியோ இல்லை அதோட சின்ன பார்ட் மட்டும் திருப்பி எடுத்துக்கிறது தான் பார்ஷியல் ரீபோசஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹையர் வெண்டார் வந்து ஹையர் பர்ச்சேசர்கிட்ட 5 மிஷின்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ஹையர் பர்ச்சேசர் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ண முடியல, அதனால் அந்த ஹையர் பர்ச்சேசர் டிஃபால்ட் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹையர் வெண்டார் வந்து கொடுத்த 5 மிஷின்ஸும் எடுத்துக்காமல் ஒரு 3 மிஷின்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு 2 மிஷின்ஸ் அப்படியே விட்டுடுறாங்க. ஹையர் வெண்டார்ட்டே கொடுத்துட்றாங்க, 3 மிஷின்ஸ் மட்டும் தான் திருப்பி எடுத்துக்கிறாங்க ஹையர் பர்ச்சேசர்கிட்டேருந்து. ஸோ தட் இஸ் நோன் அஸ் பார்ஷியல் ரீபோசஷன். ஸோ பார்ஷியல் ரீபோசஷனுக்கு உண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ்னு தனியாக இல்லை, அந்த ஃபுல் ரீபோசஷனுக்கு என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸோ அதே தான் பார்ஷியல் ரீபோசஷன் ஜேர்னல் என்ட்ரிஸும். பட் த அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அது ஒரு டைரெக்டாக ஒரு சம் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ சம் வந்து on 1st January 2011 A purchased 5 machines from B. So A is the higher purchaser and B is the higher vendor. So எவ்வளோ மிஷின்ஸ் வாங்கியிருக்காங்க? 5 மிஷின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேமெண்ட், அதாவது டவுன் பேமெண்ட் வந்து 20%. ஸோ ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் இன் 4 years is first year 2,80,000 rupees, second year installment 2,60,000 rupees, third year installment 2,40,000 rupees and fourth year installment 2,20,000 rupees. So what is the interest rate? Interest rate is 10%. So A rates of depreciation 20% on straight line basis. So depreciation வந்து என்ன? 20% on straight line basis, that is the original cost. So next para, A fails to pay installment due on 31st December 2012. ஸோ ஏ வந்து அந்த 2012 உண்டான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை பே பண்ணலை. ஸோ ஃபெயில்ஸ் டு பே. ஸோ ஆன் 1st January 2013 பி took 3 machines from A. ஸோ அந்த 1st January 2013 பி வந்து ஏ கிட்டேருந்து 3 மிஷின்ஸ் தான் வாங்கியிருக்காங்க, ரீபோசஸ் பண்ணியிருக்காங்க, திருப்பி எடுத்திருக்காங்க. ஸோ கொடுத்த எவ்வளோ மிஷின்ஸ் ஏ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 5 மிஷின்ஸ் ஏ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ மிஷின்ஸ் வந்து பி வந்து ஏ கிட்டேருந்து திருப்பி எடுத்துட்டாங்க? 3 மிஷின்ஸ் தான் எடுத்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 2 மிஷின்ஸ் இப்போ ஏ கிட்ட தான் இருக்குது. ஸோ இதிலே தெரியுது இது ஒரு பார்ஷியல் ரீபோசஷன். மெஷின் இஸ் depreciated 40% per annum on WDV basis. So depreciation is 40% per annum on return on value method. ஸோ B spent 6,000 each on repairs. ஸோ ஒவ்வொரு மிஷின், அதான் 3 மிஷின். ஸோ ஒவ்வொரு மிஷினுக்கும் ரிப்பேர்ஸ்க்காக 6,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6,000 into 3 is 18,000 rupees on repairs and sold for 70,000 each on 30th June 2013. ஸோ எவ்வளோ விற்றுருக்காங்க? 70,000க்கு விற்றுருக்காங்க. ஸோ 70,000 each. ஸோ ஒவ்வொரு மிஷினோட சேல் வேல்யூ இஸ் 70,000. ஸோ 70,000 into 3 is 2,10,000. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஈச் மிஷின் வேல்யூ இஸ் 2 lakhs. So 5 machine cost is 2 lakh into 5, 10 lakh. And what is the down payment percentage? 20%. So 10 lakhs into 20% is 2 lakhs. So 10 lakhs minus 2 lakhs, we will get 8 lakhs. So 8 lakhs na balance cash to be paid. So balance cash price to be paid is 8 lakhs. இப்போ நாம calculation of interest பற்றி பார்க்கலாம். So this is the calculation of interest. So of course year column, opening cash price, installment, towards cash price, towards interest and closing cash price. So எப்போ வந்து எப்போ வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க? 31st December 2011. ஸோ 8 lakhs is the balance cash price to be paid. ஸோ அதனால் 8 lakhs இங்கே போட்டுறோம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 2,80,000. ஏன்னா கொஷினில் அதானே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் 2,80,000 and towards interest is 8 lakhs into 10% is equal to 80,000 towards interest. So installment is equal to cash price plus interest. So cash price தெரியல, but we know the installment and the interest amount. So அதனால 2,80,000 minus 80,000, obviously we will get 2 lakhs. So 2 lakhs towards cash price கீழே போட்டுருணும். இப்போ நம்ம closing cash price for the first year பார்க்கலாம். So 8 lakhs minus 2 lakhs is equal to 6 lakhs. So opening cash price minus towards cash price is equal to 8, அதாவது 8 lakhs minus 2 lakhs is equal to 6 lakhs. 6 lakhs is the closing cash price of the 2011.
இப்போ நம்ம 2012 பற்றி பார்க்கலாம். ஸோ 2012 வந்து எப்படின்னா இந்த க்ளோசிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2011 என்ன அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனிங் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 2012 மாறிடுது. அண்ட் வாட் இஸ் தி செகண்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க 2,60,000. And how to find the interest amount? 6 lakhs into 10%, we will get 60,000, which is under the towards interest column. So installment is equal to cash price plus interest. So we know the installment amount and interest amount. So 2,60,000 minus 60,000, we will get 2 lakhs as towards cash price. So that's the towards cash price column la potturom. And we have to find the closing cash price of the 2012. So 6 lakhs minus 2 lakhs is equal to 4 lakhs. So 4 lakhs is the closing cash price of the 2012. இப்போ இதை கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. ஏன் நம்ம 2013 அண்ட் 2014 போடலன்னா, ஏன்னா ஏ வந்து ஃபெயில்ஸ் டு பே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஆன் 2012. அப்பயே இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணலை, அதனால் 13-14 நம்ம போடணும்னு அவசியம். இட் இஸ் irrelevant. So next we will go to journal entries. So first in the books of A, so அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர், ஏ இஸ் தி ஹையர் பர்ச்சேசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜனவரி 2011 என்ன பண்ணியிருக்காங்க, ஏ வந்து பி கிட்ட மிஷின் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ மெஷின் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட். ஸோ சின்ஸ் மிஷின் இஸ் ரியல் அக்கௌண்ட், ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ மெஷின் வந்து ஏ கைக்கு வருது, ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஹூ இஸ் த கீப்பர், பி இஸ் த கீப்பர், credit the keeper according to the personal account and the golden rules. So B is the keeper, so another do B account credit பண்ணிரோம். So what is the cost of the machine? 10 lakhs. 10 lakhs debit and 10 lakhs credit column la போட்டுறோம். So next வந்து அதே 1st January ல down payment பண்ணிராங்க for 20%. So B account debit to bank account credit, and அதுவும் 2 lakhs னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், அந்த பி அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 2011 கூடான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பி அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பி அக்கௌண்ட்டு அப்படின்னு ஜேர்னல் என்ட்ரி போட்டுரும். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் இயர் 80,000. ஸோ அதுவும் டெபிட் கிரெடிட்டில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பேமெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். ஸோ எவ்வளோ பே பண்ணுறாங்க ஏபிக்கு ஃபார் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 2,80,000. ஸோ அதான் கொஷினில் கொடுத்துருக்கு. ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ B is the personal account. So according to the golden rules, debit the receiver. So B வந்து அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறதால B அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் பேங்க் வந்து என்ன இஸ் a real account. So according to the golden rules, credit what goes out. ஸோ அந்த பேங்க் அதாவது கேஷ் வந்து ஏ கை விட்டு போகிறது, அதனால பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். So 2,80,000 is the installment amount, அதையும் போஸ்ட் பண்ணியாச்சு. So next we have to record the depreciation amount. So depreciation account debit to machine account. 2 lakhs is the depreciation amount. அதாவது எப்படி what is the depreciation rate? A record பண்ணுறது 20% on straight line basis. So what is the cost of the machine? 10 lakhs is the cost of the machine. What is the depreciation rate? Depreciation rate is 20%. So 10 lakhs into 20%, we will get 2 lakhs. So 2 lakhs is the depreciation amount of the first year. So next we have to transfer the interest amount on the depreciation amount to the P&L account. So அதனால என்ன journal entry போடுறோம், அது 31st Decemberல நடக்குது. P&L account debit to interest account credit and to depreciation account credit. Since interest and depreciation expense இருக்கவே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ் மாதிரில ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், P&L அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் 80,000 அண்ட் டெப்ரிசியேஷன் அமௌண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் 2 lakhs. ஸோ 80,000 + 2 lakhs இஸ் equal to 2,80,000. ஸோ இது ரெண்டு சேர்ந்த மாதிரி P&L அக்கௌண்ட் நேராக போட்டுடுறோம். ஸோ தீஸ் ஆர் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். இப்போ நம்ம செகண்ட் இயர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த செகண்ட் இயர் இந்த புக்ஸ் ஆஃப் ஏ தான். ஸோ 31st December 2012. ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் பி அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபார் த செகண்ட் இயர் 2012? 60,000. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் வாட், டெப்ரிசியேஷன் அமௌண்ட்டை record பண்ணுறது. ஸோ depreciation account debit to machine account credit. So what is the depreciation amount for the second year is same like a first year 2 lakhs because it is recorded as a on the basis of straight line method. So straight line method என்ன திருப்பி அதே 20% 10 lakhsல தான் நம்ம depreciation calculate பண்ணோம். 10 lakhs into 20% will get the same depreciation amount like first year 2 lakhs. So next journal entry பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப். ஸோ அக்ரீடு வேல்யூ. ஸோ அக்ரீடு வேல்யூனா என்னென்னா புக் வேல்யூ இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டர்.
ஸோ ஹையர் வெண்டார் புக்ஸில் இந்த மிஷினோட வேல்யூ என்னோட புக் வேல்யூ அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த அக்ரீட் வேல்யூ. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த மெஷின் காஸ்ட் 2 lakhs ஈச் மிஷின். ஸோ அந்த ஏ வந்து பி கிட்டேன்னு 5 மிஷின்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் பி வந்து 3 மிஷின்ஸ் தான் ரீப்ரோசஸ் பண்ணியிருக்காங்க ஏ கிட்டேருந்து. ஸோ அதனால் என்ன 2 lakhs into 3 is what 6 lakhs. ஸோ 3 மிஷின் ரீப்ரோசஸ் பண்ணதால் 3 மிஷின்ஸ். ஸோ 2 lakhs into 3 is equal to 6 lakhs. ஸோ பி வந்து தன்னோட புக்ஸில் என்ன டெப்ரிசியேஷன் ரேட் ரெக்கார்ட் பண்ணுறாங்க 40% ஆன் WDV பேசிஸ். அதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் இயர்க்கு உண்டான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கலாம். 6 lakhs into 40%, we will get 2,40,000 as the first year depreciation. ஸோ அதனால தான் ஃபஸ்ட் இயர் டெப்ரிசியேஷன் 2,40,000 வந்துருச்சு. இப்போ நம்ம செகண்ட் இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் பார்க்கலாம். ஸோ 6 lakhs minus 2,40,000 is the first year depreciation, right? So அது ரெண்டும் மைனஸ் பண்ணால் we will get 3,60,000. Since it is recorded on the basis of WDV basis, 3,60,000 தான் நம்ம depreciation செகண்ட் இயருக்கு உண்டான டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணணும். ஸோ 3,60,000 into 40% we will get 1,44,000. So 1,44,000 is the second year depreciation. So second year depreciation is 1,44,000. So இப்போ எல்லாம் மைனஸ் பண்ணால் 6 lakhs minus 2,40,000 minus 1,44,000, we will get the book value rupees 2,16,000. So 2,16,000 is the book value in the books of higher vendor, that is higher in the books of B. So அதுக்கு இன்னொன்று பேர் agreed value. இப்போ நம்ம இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி பார்க்கலாம். ஸோ இந்த ஜேர்னல் என்ட்ரி எதுக்குன்னா பி வந்து ஏ கிட்டேருந்து 3 மிஷின்ஸ் ரீப்ரோசஸ் பண்ணிக்கிறாங்களா, ஏ வந்து பிக்கு கொடுக்குறாங்களே மிஷின்ஸ் 3 மிஷின்ஸ் கொடுக்குறாங்களே. ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் தி மிஷின்ஸ் டு தி பி. ஸோ அதனால இந்த ஜேர்னல் என்ட்ரி போடணும். ஸோ வாட் இஸ் த புக் வேல்யூ இன் தி புக்ஸ் ஆஃப் பி 2,16,000. அதுதான் இந்த அமௌண்ட் காலமில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ பி அக்கௌண்ட் டெபிட் டு மிஷினரி அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பி வந்து personal account, since B is the according to the golden rule personal account என்ன debit the receiver. So B வந்து மிஷினை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் B அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஏ வந்து மிஷினை கொடுக்குறாங்க, ஏ கையிலேருந்து அந்த மிஷின் போகுது. மிஷின் இஸ் ரியல் அக்கௌண்ட். ஸோ அதனால் according to the golden rule ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன credit what goes at machine account credit பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த அக்ரீட் வேல்யூ இந்த புக்ஸ் ஆஃப் பி 2,16,000. இப்போ ஸ்டெப் மூலமாக பார்த்தோன்னா அந்த அமௌண்ட்டு அதுதான் அந்த டெபிட் காலம்லேயும் கிரெடிட் காலம்லேயும் போட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா P&L அக்கௌண்ட் டெபிட் டு மிஷின் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இதுவும் 1st January நடக்குது, ஏன்னா அப்போ தான் ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் 1st January நடக்குது. ஸோ இந்த 1,44,000 எப்படி வந்ததுன்னு இப்போ இன்னொரு ஸ்டெப் மூலமாக பார்க்கலாம். ஸோ இன்னொன்று ஸ்டெப் வந்து என்னென்னா புக் வேல்யூ ஆஃப் குட்ஸ் ரீப்ரோசஸ்ட். ஸோ இந்த இடத்துல புக் வேல்யூ இன் தி புக்ஸ் ஆஃப் ஏ, அதாவது புக் வேல்யூ இன் தி புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ 2 lakhs into 3, ஏன்னா 3 மிஷின்ஸ் தான் ரீப்ரோசஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் known as 6 lakhs is the cost. ஸோ வாட் இஸ் த depreciation? Depreciation is 6, its rate is what 20% per annum on the straight line basis. So அதனால் 6 lakhs into 20% we will get 1,20,000. ஸோ இப்போ நம்ம 2 years பண்ணுறோம்ல, ஸோ into 2 is equal to we will get 2,40,000. ஸோ ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இல்லையா, அதனால தான் into 2ன்னு நான் டேரெக்டாக போட்டுட்டேன். ஸோ 2,40,000 ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ரெண்டும் சேர்த்தா 2,40,000. ஸோ 1,20,000 ஈச் depreciation for every year. So 6 lakh minus 2,40,000 is equal to we will get 3,60,000. So book value in the books of higher purchaser என்ன 3,60,000. So book value in the books of higher vendor என்ன 2,16,000. So என்ன அது 3,60,000 minus 2,16,000 is equal to 1,44,000. So which is the loss? ஏன் லாஸ்னா 3,60,000 ஆக்சுவலாக ஏ புக்கு படி பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து 3,60,000. ஆனால் பி புக்கு படி பார்க்கும்போது அந்த வேல்யூ வந்து 2,16,000. ஆக்சுவலாக 2,16,000 தான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு ஏ வந்து பிக்கு கொடுக்குறது. அந்த 3 மிஷினுக்குனால கொடுக்க வேண்டிய அமௌண்ட் என்ன 2,16,000. ஆனால் அந்த 2,16,000 அமௌண்ட் கொடுக்கறது போல என்ன ஆகுது 3,60,000 மிஷினை கொடுக்குற மாதிரி வருது. ஸோ அஃப்கோர்ஸ் அதனால தான் அந்த லாஸ் வருது 1,44,000.
ஸோ P&L அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ எப்பயுமே லாஸ் வச்சப்போ P&L அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஸோ அதனால தான் P&L அக்கௌண்ட் டெபிட் டு மெஷின் அக்கௌண்ட் கிரெடிட் 1,44,000 which is loss of default. So these are the journal entries under partial repossession in the books of A. ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு January 2013 முடிச்சிட்டேன். எனக்கு கொஷின்லேயும் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ வித் 31st December 13 அண்ட் 31st December 2014 அந்த ஜேர்னல் என்ட்ரிஸும் போகணுன்னா போடலாம். ஸோ சேம் தான், என்ன அந்த 2 மிஷன்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டும் 2 மிஷன்ஸ்க்கு உண்டான இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பேமெண்ட் தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதனால் நான் ரீபொசஷன் டிரான்சாக்ஷன் வரைக்கும் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸோட முடிச்சுட்டேன். இந்த புக்ஸ் ஆஃப் ஏ முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் பி அதோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம் ஃபார் த பார்ஷியல் ரீபொசிஷனுக்கு. ஸோ இந்த புக்ஸ் ஆஃப் பி இஸ் நத்திங் பட் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். ஸோ ஹையர் வெண்டார் படி என்னென்ன ஜேர்னல் என்ட்ரிஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் January 2011 அப்போ தான் மிஷின் ஏ வந்து பி கிட்டேன்னு வாங்கியிருக்காங்க. ஸோ அது ஒரு சேல்ஸ் மாதிரி பிக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ ஏ அக்கௌண்ட் டெபிட் டு ஹெச்பி சேல்ஸ். ஸோ சேல்ஸ் எப்பயுமே கிரெடிட்டில் தான் போடும். அண்ட் ஏ இஸ் தி டெட்டார். ஸோ டெட்டார் எப்பயுமே நம்ம டெபிட்டில் போடுவோம். So because he is the receiver of the goods. So a mission. A account debit to HP sales account credit. So what is the cost? 10 lakhs is the cost. So அதனால debit and creditல போட்டுரும். So next என்ன பண்ணுறாங்க, A வந்து Bக்கு down payment பண்ணுறாங்க. That is on the 1st December 2011. So bank account debit to A account. So Bக்கு பொறுத்த வரைக்கும் அந்த down payment amount வந்து ஒரு income மாதிரி, ஒரு receive மாதிரி. ஸோ அதை receipt மாதிரி. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம். அண்ட் A account A தான் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட்டை. ஸோ A வந்து கிரெடிட் பண்ணிடுறோம். ஸோ அது 2 lakhs. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, 31st December 2011 அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நாம ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அதனால் 80,000. ஸோ தட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஏ வந்து பிக்கு இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர். ஸோ அதனால் என்ன, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ பிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் ஒரு ரெசிப்ட். ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஏ யார் கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்க. ஸோ ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் இயர் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2,80,000. ஸோ இப்போ ஃபஸ்ட் இயருக்கு உண்டான எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம செகண்ட் இயருக்கு பார்க்கலாம். ஸோ செகண்ட் இயருக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஏ அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், 31st December 2012 ஏ அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆஃப் தி செகண்ட் இயர், 60,000. அந்த டேபிளை ரெஃபர் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்ல. ஸோ அதனால் 60,000. ஸோ நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஆன் 1st January 2013 என்ன ஆச்சுன்னா, குட்ஸ் வந்து பி வந்து ஏ கிட்டேருந்து குட்ஸை மெஷின்ஸ் எல்லாமே ரீபோசஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா ஏ வந்து 31st December 2012 இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணலை. அதனால தான் ஆன் 1st January 2013 பி வந்து ஏ கிட்டேருந்து மெஷின்ஸை ரீபோசஸ் பண்ணுறாங்க. ஸோ பி பொறுத்த வரைக்கும் அது ஒரு குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட். அவங்க வந்து மெஷின் அக்கௌண்ட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன, குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ 2,16,000. ஸோ 2,16,000 அந்த சின்ன ஸ்டெப் மூலமாக பார்த்தோன்னா, ஸோ அக்கார்டிங் டு த பி புக்ஸ், அதாவது இந்த புக்ஸ் ஆஃப் பி, இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார் அது படி பார்க்கும்போது என்ன ஆகுது, the book value of the machine is 2,16,000 by after depreciating the 40% of the WDV method. ஸோ அதனால் புக் வேல்யூ என்ன, அது 2,16,000. ஸோ அதுதான் புக் வேல்யூ. ஸோ அதை அந்த அமௌண்ட்டை டெபிட் காலம்லையும் கிரெடிட் காலம்லையும் போட்டுரும். ஸோ குட்ஸ் ரீபோசட் அக்கௌண்ட் ஏன் டெபிட் பண்ணுறோன்னா, ஏன்னா அது பி வந்து அந்த குட்ஸை திரும்ப வருது, பி கிட்ட வருது. ஸோ அதனால் டெபிட் பண்ணுறோம். ஆனால் யார் கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் த கிவர். ஸோ அதனால் ஏ அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அதே 1st January 2013 வந்து குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். இந்த ஜேர்னல் என்ட்ரி எதுக்குன்னா, பி வந்து அந்த குட்ஸை ரிப்பேருக்காக ஒவ்வொரு மிஷினுக்கும் 6,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 மிஷின்ஸ் ரீபோசஸ் பண்ணதால் 6,000 into 3 we will get 18,000. ஸோ அதனால தான் ரிப்பேர்ஸுக்கு 18,000 rupees ஆச்சு. ஸோ அது வந்து குட்ஸ் ரீபோசஸ்ட் அக்கௌண்ட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட் நேராகவும் போட்டுடுறோம். ஸோ பேங்க் வந்து ஏன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதால பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அந்த குட்ஸை தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுறது. ஸோ சேல் பண்ணியாச்சு. ஸோ எப்போ சேல் பண்ணாங்க, 30th June 2013. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு
goods repossessed account. So what is the sale amount for each mission? 70,000. ஒவ்வொரு மிஷினுக்கும் 70,000க்கு B வந்து யார்ட்டையோ சேல் பண்ணிட்டாங்க. ஸோ 3 மிஷின்ஸ். ஸோ 70,000 into 3 we will get 2,10,000. அதுவும் அதான் அமௌண்ட்டை டெபிட் அண்ட் கிரெடிட் காலமில் போட்டுடுறோம். ஸோ லாஸ்ட் என்ன, அந்த குட்ஸ் ரீப்ரோசஸ் பண்ணது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி இப்போ பார்க்கலாம். ஸோ அது என்னென்னு நம்ம அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணிட்டு அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி போடலாம். ஸோ எவ்வளோக்கு 3 மிஷின் பி வந்து தேர்ட் பார்ட்டிக்கு எவ்வளோ ருப்பீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க? 3 மிஷின் சேர்த்து. ஒன்று வந்து 70,000. ஸோ 3 வந்து 2,10,000. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் புக் வேல்யூ காஸ்ட் ஆஃப் தி மிஷின்? 2,16,000. அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த மிஷின்ஸ்க்கு 3 மிஷின்ஸ்க்கும் 6,000 ரிப்பேர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் ஈச் 6,000 ஈச். ஸோ 3 மிஷின்னா 18,000. ஸோ மைனஸ் 18,000 அதையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ வி வில் கெட் 24,000 as a loss. ஸோ இந்த குட்ஸ் ரீப்ரோசஸ்ட் அக்கௌண்ட் விற்றதால் என்ன கிடச்சிருக்கு? 24,000 லாஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி இப்போ பார்க்கலாம். So P&L account debit to goods repossessed account credit. So since it is loss and the 24,000 is a loss, அதனால என்ன பண்ணுறோம்? P&L account என்ன debit பண்ணுறோம். So good to goods repossessed account credit. So 24,000 loss amount. So these are the journal entries in the books of B, அதாவது in the books of hire vendor. ஸோ 30th June 2013 ஏக்கும் பிக்கு உண்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நடுவில் ஏக்கு பிக்கு நடுவில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு கேட்டால் இல்லை, இனி இருக்குது. பிகாஸ் 3 மிஷின் தான் ரீபோசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 2 மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குண்டான இன்ஸ்டால்மெண்ட், ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட், அதுக்குண்டான டெப்ரிசியேஷன் கூட ரெக்கார்ட் பண்ணோம். பட் நான் வந்து இந்த ரீபோசஷன் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ பட் இன் ஜென்ரல் ஃபுல் ரீபோசஷனுக்கு வந்து எந்த இம்பேக்ட் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த இம்பேக்ட் வராது. பிகாஸ் அன்னியோட ஏ அக்கௌண்ட்டும் பி அந்த ஹையர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் ஹையர் வெண்டர் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இன் கேஸ் ஆஃப் பார்ஷியல் ரீபோசஷன் வந்து பேலன்ஸ் ரீபோசஸ் பண்ண மிஷின்ஸை இல்லாமல் பேலன்ஸ் 2 மிஷின்ஸ் வந்து ஹையர் பர்ச்சேஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட் டெப்ரிசியேஷன்லாம் உண்டு. ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லாம் ஜேர்னல் என்ட்ரிஸ் உண்டு, அதுக்குண்டான பேலன்ஸ் ஷீட்டும் உண்டு. பட் நான் வந்து 30th June 2013 வரைக்கும் தான் ஜேர்னல் என்ட்ரி போட்டிருக்கேன். ஸோ மை மெயின் பர்பஸ் இஸ் டு ஷோ ஹவு டு ரெக்கார்ட் தி ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் தி இன் கேஸ் ஆஃப் ரீபோசஷன் ஃபார் போத் ஃபுல் ரீபோசஷன் அண்ட் பார்ஷியல் ரீபோசஷன். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்ஷியல் ரீபோசிஷன் சம்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்க்கு மறக்காமல் மகாமேதா அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.